அன்னபூரணி சிலை வைக்கிறோம் பாருங்கள். அந்த தட்டில் நம்ம என்னென்ன வைக்கணும் அப்படின்னா, எந்த மாதிரி அரிசி வைக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் அன்னபூரணி சிலையை வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணி குங்கும மஞ்சள் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி கிண்ணமோ இல்லை ஒரு தட்டோ எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி தான் பரப்பணும். பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே வெள்ளி நாணயம் வைத்து வாசனை பூக்கள் வைத்து ஒரு குங்கும மஞ்சள் லைட்டாக தூவி அதுக்கு மேலே அன்னபூரணியை உட்கார வைக்கணும். அந்த கரண்டிலையும் நீங்கள் பச்சரிசியை போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா எதுக்கு நம்ம பச்சரிசியை தான் போடணும் அப்படின்னா, புழுங்கல் அரிசியை போடக்கூடாது. அது ஏற்கனவே வேக வைத்ததை நீங்கள் போடக்கூடாது. ரா ரைஸை மட்டும்தான் நீங்கள் அன்னபூரணிக்கு போடணும். வாரம் வாரம் சேஞ்ச் பண்ணி அதை நீங்கள் காக்கா குருவிக்கு போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா அதை பொடி மாதிரி செய்து கோலம் மாவில் போட்டு வீட்டில் கோலம் போடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது.